இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெட் சிஎஸ்எஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்காக ரீசெட் சிஎஸ்எஸ் பண்ணணும்? இப்போ நம்ம பண்ணக்கூடிய வெப் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் யூசர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொன்று டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்னும் போது ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். முக்கியமாக ஓல்டர் வெர்ஷன்ஸில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் இல்லாத டைமில் சிஎஸ்எஸ்ஓ ஹெச்டிஎம்எல் ஸ்டாண்டர்டைஸ் இல்லாத டைமில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சில மினிமல் திங்ஸ் வந்து நம்ம ரீசெட் பண்ணோம்னா அது வந்து யூனிஃபைடாக எல்லா ப்ரௌசர்லேயும் சேமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்ஸ் சைஸிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மார்ஜின் பேடிங் வந்து யூனிவர்சிட்டி செலக்டாக இருக்கோ, இல்லை HTML பாடி எலமெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு சில ப்ரௌசரில் பை டிஃபால்ட்டாக மார்ஜின்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து என்ன இருக்குதுன்னா 8 பிக்சல் மார்ஜின் இருக்குது பை டிஃபால்ட்டாகவே. எதுக்கு? பாடி எலமெண்ட். ஆனால் நம்ம சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன வேணும்னா நம்மளோட ஓன் ஸ்டைலிங் வேணும், பேக்ரவுண்ட் ஏதாச்சும் கலர்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா கலர்ஸ் வந்து கரெக்டாக அப்ளை ஆகாது. அதே மாதிரி இப்போது சஃபாரி எடுத்துகிட்டு போனாலும் மார்ஜின் டாப் வந்து 8 பிக்சல் இருக்குது. அதே ஃபயர்ஃபாக்ஸ் எடுத்துட்டாலும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனில் மேஜராக வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. பட் இனிஷியல் டே வந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் வந்து கொஞ்சம் பிஹேவியர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் 3 இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பேராகிராஃப் மேலே இருந்திருக்கும். பட் வந்து அது i7 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருந்திருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்கும்போது க்ரோமில் வந்து ஒரு பார்டர் மாதிரி சாலிடான எல்லோ கலர் இருந்திருக்கும். அதுவே வந்து ஃபயர்ஃபாக்ஸில் டாட்டடான லைன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து யூஸருக்கு வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு வாட்டியும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிராண்டிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் என்னங்கன்னா யூனிஃபைடாக எல்லா ப்ரௌசர்லேயும் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லாயிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு சாம்பிள். இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்து ஆங்கர் டேக் வந்து பை டிஃபால்ட் அண்டர்லைன் வரும். அந்த அண்டர்லைன் வேணும்னு குரூப் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து த்ரூ அவுட் த பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க் வந்து ஆங்கர் டேக் த்ரூ அவுட்டாக வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ டேபிள் பண்ணும்போது கஸ்டமைஸ் பண்ணணும்னு குரூப் போடுவாங்க. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபான்ஸு, லைன் ஹைட்ஸு த்ரூ அவுட்டாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா ரீசெட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து யூனிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏகன் இது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி உங்களோட பிராண்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம், அது எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ங்கிறது யூனிவர்ஸ் செலக்டார்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ் இது என்னதுக்காகனா யூஸ்வலாக வந்து கண்டென்ட், மார்ஜின், பேடிங், பார்டர் இதை கன்சிடர் பண்ணி தான் வந்து பாக்ஸோட சைஸ் இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து பார்டர் பாக்ஸ் கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்னா எப்போல்லாம் வந்து பேரண்ட்டோட வித்தோ இல்லை சைல்டோட வித்தோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் தரும். ஓகேங்களா? ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பார்டர் சைஸிங். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்த மாதிரி மார்ஜின் வந்து 8 பிக்சல் இருக்குது எல்லா ப்ரௌசர்லேயுமே, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரௌசர்லேயுமே. அப்போ வந்து நம்ம அதை ரீசெட் பண்ணுறோம்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அந்த பேஜஸ்க்கும் டிபெண்ட்ஸ் அந்த ரெக்குயர்மெண்ட்டு தகுந்த மாதிரி. பேடிங்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோங்க ரீசெட் பண்ணுறோம். லைன் ஹைட் வந்து பை டிஃபால்ட் நமக்கு இவ்வளோ வேணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம போயிட்டு பார்த்தோம்னா அதனோட அவுட்கம் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து அந்த லைன் ஹைட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. பேடிங்கு மார்ஜின் வந்து பாடிக்கு ரிமூவ் ஆகிடுச்சு, HTMLக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ப்ரௌசரில் பார்த்தாலும் அதுதான். அதே மாதிரி வந்து ஃபயர்ஃபாக்ஸில் பார்த்தாலும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து OL அண்ட் UL எலமெண்ட்டுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக லிஸ்ட்டு வருங்க. கரெக்டுங்களா? பட் நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக மெனு அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் லிவ் அண்ட் லைக் வந்து டிஃபால்ட் புல்லட் பாயிண்ட்ஸோ டிஃபால்ட் நம்பரிங்கை வராமல் நம்மளோட ஓன் கஸ்டமைசேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா லிஸ்ட்டு ஸ்டைல்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த புல்லட் பாயிண்ட்ஸில் ரிமூவ் ஆயிடும். இங்கே வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நம்ம அங்கே என்ன ரீசெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எகெயின் ஆங்கர் டேக் வந்து அண்டர்லைன் வேணாங்க அப்படின்னு நினச்சோன்னா அண்டர்லைன் ரிமூவ் பண்ணிடலாம். பிளாக் கோட்ஸில் வந்து டிஃபால்ட்டாக கோட்ஸ் வரும். அது வந்து ஒரு சில ப்ரௌசரில் ஒரு கோட்ஸ் டைப் ஆஃப் கோட்ஸ் வரும். ஸோ அதையும் வந்து நம்ம யூனிஃபைட் பண்ணுறதுக்கு இப்போ இன்கேஸ் வந்து இப்போ இது நம்மளோட லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருக்கோம்னா மெயின் வந்து
கண்டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து சென்டர் அண்ட் மிடில் வரதுக்காக மார்ஜின் 0 அண்ட் ஆட்டோன்னு கொடுத்தானே என்ன ஆகும், 0ங்கிறது வந்து டாப்பு, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோவில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து சென்டராக மாறிக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரீசெட் ஸ்டைலிங்கை நம்ம யூனிஃபைடாக உங்களுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.